இங்க ஒருத்தன் கையில் வச்சு குளிக்கணுங்கிறானே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. மறுபடியும் நம்மளோட பைக்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் வீல்ல பாத்தீங்கன்னா சுத்தமா காத்து குறைஞ்சிருச்சு. அது என்னடா ரீசன் நீ கண்டுபிடிச்சலான்ட்டு கடைக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாளாவே இந்த பைக் இங்க தான் இருக்கு. அப்படியே தாண்டி இந்த பக்கம் வந்தா நான் தாங்க. உங்களுக்கே தெரியும் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு டீசெண்டா இருப்பேன். டீசென்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டீசெண்டா இருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் தேவையில்லாம பேசினுக்கிறேன். மறுபடியும் வீடியோக்குள்ள வந்துடலாம். ஸோ நம்மளோட பேக் வீல் வந்து பாத்தீங்கன்னா எதனால காத்து குறையுது எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணவே இல்லை. நம்ம அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா சோப் ஆயில் அடிச்சு பார்த்துட்டாரு. பஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா எங்குமே இல்லை, ஆனா காத்து மட்டும் குறையுது. ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு தாங்க உங்ககிட்ட கேட்கலான்னு ஒரு கேள்வி. பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ அப்படியே பக்கம் இருக்க ஒரு எம்ஆர்எஃப் டைப் ஷோரூமுக்கு வந்திருந்தோம். இங்க வந்து கேட்டதுக்கு மார்னிங் அப்பா சொல்லிட்டாங்க. நான் அப்படியே அங்கிருந்து கிளம்பி ஒரு பேக் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் பண்றதுக்கே போயிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்லயும் பேக் கிடைக்கும். பட் நம்ம வச்சிருந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா பேக் இல்லன்ட்டாங்க. அப்படி என்னடா பட்ஜெட்ல நீ கேட்ட அப்படின்னு நீங்களா நினைக்கலாம். நம்ம வச்சிருந்ததோ 50 ரூபீஸ்ங்க. இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேக்கும் கிடைக்காதான். பேக் ஸ்டிச் பண்ற நூல் கூட வாங்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா எங்கிட்ட ஒரு பேக்கேஜ் இருக்கு. இது என்ன இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.